மொத்தமாக உழைச்சது நான் மட்டும்தான். யாருமே இவ்வளோ பெரிய சைஸ் டிவிக்கு ஒத்துக்கவே இல்லை. ஏன்னா வந்து இந்த ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால எதுக்கு இவ்வளோ பெரிய டிவி இவ்வளோ பெரிய டிவின்னாங்க. அது வந்து ஒரு 60,000 70,000 போதுன்னாங்க. நான் தான் ஒத்த காலில் உண்மையிலேயே நின்று ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா 1,90,000 வந்துச்சு இந்த டிவி. ஸோ வந்து எனக்கே நெஞ்சு வலிக்குது. இவங்கெல்லாம் வேணவே வேணான்ட்டாங்க. ஏன் உங்களால ஒரு 20,000 டிவியில் டிவி பார்க்க முடியாதா? ஏன்னா நான் அப்படியே நான் இந்த மாதிரிலாம் நான் பார்த்து இது வளரல. நான் வந்து கொஞ்சம் அப்படியே பட்ஜெட்டாவே அப்படியே நான் இது பண்ணதுனால இவங்க ஒவ்வொன்றும் வாங்குறதெல்லாம் எனக்கு புதுசு. என்ன தலகாணி இவ்வளோ காசா, என்னது பெட்ஷீட்டே இவ்வளோ காசா அப்படின்ற மாதிரி தான் நான் இருப்பேன். சரி பண்ணுங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை, நான் PS4 இதெல்லாம் வச்சு இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி ஹோம் தேட்டர் இப்போ 4.4 இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் எல்லாமே சுற்றி பின்னாடி இதெல்லாம் கொடுத்து ரொம்ப நாள் மாதிரி எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை. அதனால வந்து முற்றிலும் இதுக்கு மெனக்கெட்டது நான் மட்டும் தான். ஏன் டிவி ஏன் அவ்வளோ விருப்பம்? எனக்கு வந்து இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டா ஒரு மாதிரி ரொம்ப காசியாக இருக்கும், ஒரு மாதிரி அமைதியாக உட்காந்து ஒரு மாதிரி தியேட்டர் எஃபெக்ட் ஒரு மாதிரி அந்த மாதிரி மூவி பார்க்கறதுக்குலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு மூவி பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். டெய்லி நான் மூவி பார்ப்பேன். இவங்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட். நான் கூப்பிட்டா வரவே மாட்டேன். நான் டிவியே பார்க்க மாட்டேன். நான் மூவி சீரியஸ் மூவி ஏதாவது ஷோன்னு இருக்கும் தெரியுமா நம்மளுக்கு, இந்த ஷோ பிடிக்கும் இல்லை இந்த மூவி ரொம்ப பிடிக்கும்னா ஓவர் த டைம் உங்களோட ஃபேவரட் மூவி என்ன, உங்களோட ஃபேவரட் மூவி என்ன? எனக்கு வந்துட்டு ரீசெண்டாக வந்து எல்லா படமே கொஞ்சம் நல்லா தான் எடுத்து. இல்லை நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மூவி அடிச்சுக்கவே முடியாதுரா அப்படின்னா எனக்கு ரோமியோ ஜூலியட் மூவி பிடிக்கும். ஜெயம் ரவி ஹன்ஷிகா. அது ஏன் தெரில, எனக்கு அது பிடிக்கும். அது இப்போ பார்த்தாலுமே எனக்கு ஜெயம் ரவிலாம் பார்த்தா கொஞ்சம் பாவமாக இருக்கும். பாவமாக இருக்கும். நீங்க அந்த மாதிரி போய் பண்ணதே இல்லை? காடை தேய்ச்சி ஒரு நாள்ல 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணலாம் இவங்க அந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டாங்க. என்கிட்ட இன்ஃபேக்ட் இவங்க என்கிட்ட கேட்டதே கிடையாது. வாய் விட்டு எனக்கு இதுதான் வேணும். எதுவுமே கேட்க இந்த 2 வருஷத்துல இந்த பொங்கலுக்கு தான் எனக்கு சாரி எடுத்து கொடுங்கன்னு கேட்டாங்க. அது சும்மா காமெடியா மம்மி வந்துட்டு டாடி கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க, எப்ப எனக்கு சாரி எடுத்து தருவீங்க. அந்த மாதிரி நான் அப்ப நீங்க எனக்கு எப்ப எடுத்து தருவீங்க அப்படின்னு சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன். வாண்டடா கூட கேட்கல. அப்புறம் கூட்டிட்டு போய் 2 சாரி எடுத்து கொடுத்துட்டாரு. அதனால இவங்க பெருசா என்கிட்ட அந்த கேட்டு அது வேணும் இது வேணும் கேட்கற டைப் நல்ல பொண்டாட்டி. நல்ல பொண்டாட்டி. இப்ப தெரியுதா ஏன் விடல அப்படி? இப்ப தெரியுது. அட பாவி. நோ ஷாப்பிங் பொண்டாட்டினா அப்ப நல்ல பொண்டாட்டி. ஷாப்பிங் அப்படி நான் சொல்ல வரல, அப்படி சொல்ல வரல. நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி இப்பெல்லாம் நிறைய பேர் வந்து இருக்கிற அந்த ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறது இல்லை. ஆனா இவங்கன்னா எதுக்குனாலும் அடாப்ட் ஆயிப்பாங்க. இந்த மாதிரி விஷயம்னா இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவா இருப்பாங்க. திடீர்னு எக்ஸ்பென்சிவா இருக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி போய்ப்பாங்க. நம்மளுக்கு அதுதானே வேணும். உங்களுக்கு ஃபேவரட் ஷோ ஆர் மூவி டிவில உட்கார்ந்து பார்க்கிறதுக்கு? இவங்க அந்த ஒரு பொம்மை படம் என்னமோ பார்த்துட்டே நான் அனிமி இந்த மாதிரி நிறைய பார்ப்பேன். எனக்கு சோலோ லெவலிங்னு சொல்லி ஒரு அனிமி இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2K கிட்ஸா நீங்க? வெரி கொண்டு பாப்பாரு. அந்த மாதிரி இல்லை, எனக்கு படம் 2K கிட் தான். 1999 டிசம்பர் வேற. அது நியர்லி வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் இல்லங்க, நீங்க 2K தான். நீங்க பிறந்து அப்படி சொல்லும் போதே 2K வந்துருச்சு. கரெக்டா? அவ்வளவுதான். அப்ப அனிமே எல்லாம் இங்க உட்கார்ந்து பாக்குறதுக்காக இது ஒரு ஸ்பேஸ்.